மக்கள் இன்றைக்கு பழைய மாதிரிலாம் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க ரொம்பவே. ஏதோ வந்து கடன் வாங்கி அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டா வாக்களிச்சிருவாங்க. அப்படி மக்களை அந்த ஒரு சிந்தனையே வந்து எப்படிப்பட்ட சிந்தனை என்பதை இன்றைக்கி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுறாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக பொய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டே எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? இன்றைக்கி அதோட மிகப்பெரிய ஒரு பிம்பம் தான் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சு சொன்னார் மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் பேசும்போது. மதவாத கட்சிக்கு எதிராக நாங்கள்லாம் 6 தேர்தலாக ஒன்றா இருக்கிறோம். மக்கள் நலனுக்காக நீங்கள் 6 தேர்தலாக ஒன்றா இல்லை. மக்கள் பாதிக்கிற பிரச்சனைக்காக நீங்கள் ஒன்றா இல்லை. மதவாதத்தை காமிச்சு, மதவாதம்னா என்ன வெளிப்படையாக சொல்லுங்கள். எல்லா மதத்துக்கும் சரிசமமாக பார்ப்பது தான் மத சார்பின்மைன்னு. அப்போ மதச்சார்பின்மை இல்லாமல் என்றைக்கு நீங்கள் இந்து மதத்தில் ஒரு தீபாவளிக்கோ ஒரு இதுக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. ஒரு மதத்தை தனியாக பிரித்து பார்த்து அவர்களை பூச்சாண்டியாக காட்டுவதே ஒரு மதசார்பின்மை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் உண்மையான மதவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லுங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி பாவீங்க. இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் சாதி கட்சின்னு திரும்ப சொல்வதற்கான காரணம் அதுதான். தொடர்ச்சியாக நாங்கள் அத்தனை சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் போராடுறோம். ஸோ வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, நாங்கள் தான் சொன்னோம். எங்களை சாதி கட்சி நீங்கள். பெரியார் சொன்னார், என்ன பெரியாருடைய கொள்கையை நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? வழக்கு நடத்தினதுலேருந்து ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான இடஒதுக்கீடை வென்று கொடுக்கறதுக்கு போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் என்ன சொல்லுவீங்க? ஒரு கட்டமைப்பு, கேவலம் வாக்கு அரசியல். இவர்களை எதிரியாக காமிச்சு இன்னொரு தரப்பினருடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலாம் என்பதற்காக ஒரு தேர்தல் யுகம் சொன்னால் இதை விட மக்கள் ஏமாறுவதற்கான காலம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பொய், ஒரு பொய் 2 பொய்யா சொன்னார். 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, சொல்கிறதுக்கிட்ட டைம் கொடுக்க மாட்டான்னார். அவ்வளவும் பொய். பாரதிய ஜனதா கட்சி பாசிச கட்சி, ரைட்டு. நாடாளுமன்றத்தில் உங்களுடைய வாக்குறுதி, சட்டமன்றத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோன்னு உங்களுடைய திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் பேசுவதோ, திருச்சி சிவா பேசுவதோ நாடாளுமன்றத்தில் நேரடியாக இருக்குல்ல, எல்லாம் பார்க்குறீங்க தானே? அப்போ அது ஜனநாயகம். ஏன் இங்கே ஒருத்தர் கூட திமுகவை எடுத்து பேசின ஒரு வீடியோ வெளியில் வர மாட்டுது? எது ஜனநாயகம்? டெக்னிக்கல் ஃபால்ட்னு. இதுதான் அது ஜனநாயகம். பாசிசம் அல்ல, ஜனநாயகம். நல்லா பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி 2016 மாற்ற முன்னேற்றம் என்ற கொள்கையை முன்வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்து கொடுத்தோம். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தா கொண்டு வருவோம், ஊழல் செய்ய முடியாதுன்னு. இன்னி வரைக்கும் லோகாயுக்தா நாங்களும் கொண்டு வரோம்னு சொன்னாங்க திமுக. இன்னி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா? அதை பற்றி பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. இது ஏதாவது கேள்வி கேட்டால் பாஜக வந்துடும். நீ யார் கேள்வி கேட்குற? மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சார்? கிராமப்புற இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு உயர்கல்வியில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்.